இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற இந்த நாளும் தேவன் தாமே அவருடைய கோபத்திலும் நமக்கு இரக்கத்தை பாராட்டுகிற கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கண்கள் முடிச்சிடும். ஆண்டவரே, நீ கோபம் கொண்டாலும் எங்கள் மேல் இரக்கத்தை நிறைவாய் பொழிகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 77வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்கிறது: தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரோ என்றான். அன்பானவர்களே, தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் என்னுடைய பலவீனம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்கே ஆசாப் தந்த சங்கீதத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய நிலை, நான் தேவனிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தினேன், கெஞ்சினேன், தேவன் என் சத்தத்தை கேட்டார், எனக்கு செவி கொடுத்தார், எனக்கு உதவி செய்தார் என்கிற நிலை. இரண்டாவது வசனத்துக்கு வரும் பொழுது ஆசாப் இப்படியாக சொல்றான்: ஆபத்து நாள் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கைகள் தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, ஆனாலும் என் ஆத்துமத்துக்கு ஆறுதல் வரவில்லை. முதல் நிலைமை பதிலை பெற்றுக்கொண்ட நிலைமை, இரண்டாவது நிலைமை பதிலை பெற்றுக்கொள்ளாத நிலைமை. இதன் மத்தியில் அவனுக்குள்ள ஆயிரமான கேள்விகள் எழும்புகிறது. ஒவ்வொரு கேள்வி பாருங்க, 6 கேள்வியை கேட்டுட்டான். 6வது கேள்விக்கு வரும்பொழுது அவன் ஒன்றை கண்டுபிடிச்சிட்டான். என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிட்டான்? உம்முடைய கோபம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவரையில கண்டுபிடிக்காத ஒன்றை கடைசியாய் அவன் கண்டுபிடிச்சான். என்ன தெரியுமா கண்டுபிடிச்சான்? கோபத்தினால் உமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டீரோ. ஒரு மனிதன் சும்மா கோபப்படுவானா? ஒரு மனுஷனே காரணம் இல்லாமல் கோபப்பட மாட்டான் என்று சொன்னா தேவன் எப்படி இருப்பாரு பாருங்களேன். இன்றைக்கு அன்பானவர்களே, தேவன் கோபப்படும்படியாய் நாம் எதையாவது செய்து விட்டோமா என்று நாம் முதலாவது கண்டுபிடிப்போமாக இருந்தா அது நம் வாழ்க்கைக்கு மிகுந்த பலனுள்ளதாய் மாறும். இப்ப சொல்றான், இரக்கம் கிடைக்க இல்லை, தயவு கிடைக்க இல்லை, கிருபை கிடைக்க இல்லை, தள்ளிவிட்டதை போல் நான் உணர்கிறேன், தயவை பெறாதது மாதிரி நான் இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் கோபம் படும்படியாய் நான் ஏதாவது செய்து விட்டேனா? இந்த கேள்வி நல்ல கேள்வி. இது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் எழும்ப வேண்டிய ஒரு கேள்வி. தேவனை அறியாதவர்களுடைய இருதயத்தில் அல்ல, தேவனை அறிந்தவருடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் எழும்ப வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் இன்றைக்கு நான் இரக்கத்தை பெற இல்லை? ஏன் இன்றைக்கு நான் தயவை பெற இல்லை? ஏன் இன்றைக்கு என் வாழ்க்கையில தேவன் எனக்கு எட்டாதவரை போல் காணப்படுகிறார்? ஏன் தேவன் மறைந்திருக்கிறவரை போல் காணப்படுகிறார்? ஆண்டவரே, உம்முடைய கோபத்துக்கு காரணம் என்ன? உம்முடைய கோபத்துக்கு காரணம் என்ன ஆண்டவரே? ஏன் என் மேல் நீர் கோபமாய் இருக்கிறீர்? உம்மை கோபப்படுத்தும்படி நான் என்ன ஆண்டவரே செய்தேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவனுக்குள்ள அந்த கேள்வி வந்தது. கடைசியா சொல்றா, ஒரு பலவீனம். உம்மை கோபப்படுத்துகிற ஒரு பலவீனம் எனக்குள்ள இருக்கிறது. அநேக பலவீனங்கள் இருக்குது, ஆனா ஏதோ ஒன்று உம்மை அதிகமாய் கோபப்படுத்துது. பாருங்க, ஆண்டவர் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வருகிறாரு. அநேகம் அங்க நடக்குது, ஏதேதோ நடக்குது, ஆனா ஒரு காரியம் அவரை கோபப்படுத்துச்சு. தேவனுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக்கினது அவருக்கு கோபம் வந்துட்டு. தேவனுடைய ஆலயத்தை விபச்சார வீடாக்கினது அவருக்கு கோபம் வந்துட்டு. இன்னும் எவ்வளவு நடந்திருக்கும் பாருங்க. ஏமாத்துக்காரன் இருந்தா, பொய்யன் இருந்தா, வேத வார்த்தைகளை புரட்டினவர்கள் இருந்தார்கள். ஆனா இவருக்கு பெரிய கோபம் என்னன்னு சொன்னா, இந்த காலை வேளையில தேவனை கோபப்படுத்துகிற ஏதாவது ஒன்று எண்ணத்தில் இருக்கா என்று நான் சிந்திப்பேனாக இருந்தால் அந்த பலவீனத்திலிருந்து வெளியே வருவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும். தேவனுடைய இரக்கத்தை அளவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய அளவில்லாத இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய் என்னை முழுவதும் தாழ்த்துகிறேன், என்னை முழுவதும் தாழ்த்துகிறேன். நீர் எனக்கு உதவி செய்யும், நீர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.